புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள்ட்ட சசிகலா கூட தனி கட்சியை நோக்கி நகர தொடங்கி விட்டார். ஆனால் ஓபிஎஸ் தனி கட்சியும் இல்லைன்றாரு. அப்போ என்னதான் பண்ண போறார்? அது அவங்க காலந்தாழ்ந்து எடுக்கிற முடிவு. திருமதி சசிகலா அம்மா அவர்கள் எடுக்கிற முடிவு. ஏன்னா நாங்கள் இந்த 3-4 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் பண்ணணும். அதுலேயாவது அவங்க ஈடு கொடுத்துருக்கணும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பலமுறை சப்போர்ட் பண்ணிருக்கணும்ன்றீங்களா? 100% உண்மைதானே கேட்குறோம். நாங்கள் ஏதோ பொய்யா பேசுகிறோம்? அவர் ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு அவர் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போராடுறாரு. அவங்க பொதுச் செயலாளர் பதவிக்கு போராடுறாங்க. ஒருங்கிணைப்பாளர் எந்த பதவிக்கு கீழே வருது? பதவி தானே சார், பேரை தானே சார் மாத்திரம். கார்கே சாருங்கிறோம், கார்கேக்கு இன்னொரு பேரை நாங்கள் வைக்கிறோம். இவ்வளோதானே சார். என்ன சார் இது? எல்லாம் உருவம் ஒன்று தானே. கார்கே சாரு தானே, நீங்கள் தானே. உங்களுக்கு 2 பேர் வைக்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் அழைக்கிறது ஒருங்கிணைப்பாளருங்கிறோம், ஏற்கனவே பொதுச் செயலாளருங்கிறது இருக்குது சார். அதை விடுங்க. அதனால் அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் ஏதோ காலந்தாழ்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏதோ தொண்டர் கட்சி தொடங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கட்சி கொடியெல்லாம் இன்னைக்கு இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க தகவல் வந்திருக்குமே. இல்லை, வரும், வராமல் இருக்காது. கட்சி அமைப்பு தொடங்குறாங்க. அதனால தான் அவங்க ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்கல்ல, எம்ஜிஆர் ஒரு தொண்டனோட கட்சியை வாங்கினாரு. அது மாதிரி ஒரு தொண்டன் பேர்ல கட்சியை தொடங்கி வச்சிருப்பாங்க. இப்போ அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே இருக்கும். அதை இவங்க எம்ஜிஆர் போல நான் ஒரு தொண்டர்கிட்ட இருந்து இந்த அவசர காலத்தில் இந்த கட்சியை எடுத்து உங்களோட களத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க பேசும்போதே தெரியலையா? எம்ஜிஆர் மேற்கொண்டு இவ்வளவு நாள் தெரியாம. அதனால இப்போதான் ஞாபகம்லாம் ராமலிங்கம் அவர் வந்தது. எப்படி அண்ணா திராவிட கழகம் முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் கொண்டு வந்தார்னா அவர் 72ல் வெளியே தள்ளும் போது அந்த 5 ஆண்டு காலமும் அந்த கட்சி பவனிச்சு. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அவர் கடைசி வரைக்கும் மீனவ நண்பர்கள் வரைக்கும் அந்த ரெட்டையில சின்னம் கொடி தன்னுடைய உலகம் சுற்று வாழ்வில் படம் எல்லாத்துலேயுமே அவர் காட்டி அந்த கொடியை உழைக்கும் கரங்களில் கொடியை காட்டி அவருடைய கட்சியை வளர்த்து கொண்டு வந்தார். அது அந்த கதை வேற சார். அது நம்ம நிறைய சொல்லலாம். தலைவர் பணிக்கு யாரும் வர முடியாது. சசிகலா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி அதே சசிகலா உள்ளிட்டு நீங்கள் எல்லாருமே பசுமோனில் தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒன்றா பயணிக்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஏன் ஓபிஎஸ்க்கு அது ஒரு சாய்ஸாக இல்லை சார்? நாங்கள் திருமதி சசிகலா அம்மா அவரோடையும் பார்த்துட்டோம். அப்புறம் அண்ணன் டிடிவி தினகரன் அவரோடையும் பார்த்துட்டோம். இவங்களை என்னைக்கு உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கே எங்களுக்கு தரித்திரம் தாண்டவமாடி போச்சு. நல்லா போயிட்டு இருந்த வண்டி சுணக்க மாறதுக்கு காரணமே எல்லாத்தையும் ஒன்றிணைங்க. அவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் ஒன்றிணைங்கன்னு சொன்னாரு. அப்போ இவங்க எல்லாருமே அது அண்ணன் கூடால குரல் கொடுத்துருக்கலாம்ல. அவர் தேவரையா சமாதிக்கு வாராரு, தினகரெல்லாம் நிற்கிறாரு. சசிகலாம்மா வந்தோடனே தினகரனை காலில் ஓடி போயிருந்தாரு. அப்போ இவர் எத்தனை தான் இவர் பிடிச்சி எப்போ நீங்களே ஒன்று இப்போனாலும் அந்தால செங்கோட்டனை கலந்து அங்கே போயிட்டாரு. இப்படியே ஒவ்வொருத்தரை பண்ணி நாங்கள் எப்படி தேஞ்சிட்டோம். இனி நீங்க எல்லாரும் ஒண்ணுறீங்க. அதான் அண்ணன் டிடிவி தினகரன் வாயார புகழ. அன்னைக்கு 4 பேருமே 4 திசையில் இருக்க. சசிகலா தனி கட்சி, இப்போ டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு போயிட்டாரு. செங்கோட்டையன் அதிமுக போயிட்டாரா சார்? யாரு? டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கு. என்டிஏல தமிழ்நாட்டில் அதிமுக தலைமைன்னு சொல்றாரு. செங்கோட்டையன் தாவேக்கு போயிட்டாரு. ஓபிஎஸ் திமுக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. தெரியல சார். டிடிவி தினகரன் பேசின பேச்சு இந்த ஒண்ணுமே வேண்டாம். கலந்த ஒரு மாத காலத்துக்குள்ளது எல்லாத்தையும் ரிப்பீட் போடுங்க. அதாவது கேவலமான ஒரு அரசியல்வாதியா இருக்கிறார். உண்மையிலே சொல்ல போனா வாழ்க்கை புரட்டி பேசுறது. இப்படி பேசவா அப்படி பேசவா சார்? வரலாம் சார், எப்படி வேணாலும் வரலாம். ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியை முதல்வரை ஏத்தாச்சு, அவரை பொதுச் செயலாளர் ஆக்கியாச்சு. ஏன் நீங்க தேர்தலில் நிக்க மாட்டேன்னு ஓடுறீங்க? ராஜ்யசபா எம்பி கேட்டுறீங்களா? அதனாலதான் தேமுதிமுக கலத்தி விட்டீங்களா? அதாவது நீங்க அங்க போய் தேமுதிமுக கலத்தி விட்டுறீங்க. அதனால அவங்க கதையை அண்ணனே சொல்லிட்டாரு. அவரை விட நாங்கள் அவர் பசும்போல் தோற்றிய புலிங்கிறது அண்ணனை சொல்றாரு. எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி குறைச்சு பேசுறதுக்கு அங்க யாருக்கும் தகுதி கிடையாது. எல்லாமே துரோகத்தின் மொத்தம் சார். எங்க சார் இருந்தாரு 75 நாள் அம்மா இருக்கும் போது? மருத்துவமனையிலே இல்லாதவர் தானே துணை பொதுச் செயலாளர் ஆனாரு. நான் திரு பொங்குல் மணியன் அவர்கள்ட்ட சசிகலா என்ன செய்ய போறா அப்படின்றத தாண்டி இபிஎஸ் அப்படின்ற பெயரை கூட சொல்ல விரும்பல அப்படின்றாரு. இப்போ சசிகலாவுடைய அரசியல் நகர்வு அப்படின்றது அதிமுகவுக்கு சேதாரம் இல்லையா? இல்லைங்க, பொதுவாக அரசியல்ல யார் வேணுமோ ஈடுபடலாம். அதில் யாருமே மாட்டுக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு நோக்கம் இருக்குங்க. ஒவ்வொருக்கும் ஒரு நோக்கம். குறிப்பா அதிமுக தொடக்க காலத்திலிருந்து பல சோதனைகளை கடந்துதான் இருக்கிறது.
இது எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்திருக்கிறது, அம்மாவுக்கும் வந்திருக்கிறது, எடப்பாடியாருக்கும் உண்டு. அதாவது ஒரு இயக்கத்தை யார் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு முடிவு என்பது அது இயற்கையாகவே வடிவமைப்புதான். அது யார் மூலம் வந்தா கூட அவர் மூலமாக இயற்கை செய்கிற ஏற்பாடு தான் அது. அப்போ அப்படி ஏற்பாடு செய்த பிறகு அவர்களை உறுதியோடு பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் நிக்கிறாங்க உறுதியா. அதுதான் இன்றைக்கு அதிமுக, அதுதான் எடப்பாடியார். இன்னைக்கு எத்தனையோ பேர் பணம் வச்சுக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கலாம், எத்தனையோ காரணக்காரி சொல்லாங்க. ஆனாலும் கூட தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக எடப்பாடி இருக்கின்ற காரணத்தால் யாராலும் அவரை வீழ்த்த முடியல. அதனாலதான் இன்னைக்கு பல கசப்பு இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய டிடி அவர்கள் வந்து இணைந்து பணியாற்ற தயாராயிட்டார். அம்மா ஆட்சி வர வேண்டும் என்று முழு மனதோடு ஒத்துழைப்பு தர தயாராயிட்டார். அப்போ அம்மா ஆட்சின்னு சொன்னவர்கள் எல்லாம் ஒரு உள்நோக்கத்தை மனதில் வைத்துக்கோ, அதனால அவர் சேர்த்து விரும்பல. மனதிலே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே பேச மாட்டாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. எனவே இதையெல்லாம் உள்ளே வைத்தால் மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் என்று நன்றாக தெரியுங்க. தொண்டர்கள் விரும்பல, யாரை விரும்பலங்கிறதெல்லாம் ஓபிஎஸ் சொல்லி பார்த்திருக்கோம். இதே 2021 அம்மாவின் ஆட்சி அமையணும்னு தேர்தல் களத்துக்கு வராம இருந்தவங்க இன்னைக்கு வர்றாங்கன்னா ஒரு காரணம் இல்லாம இருக்குமா? நீங்க அதாங்க, அந்த வஞ்சம் தீர்க்க வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் அம்மா காலத்தில் இருந்ததோ அதையெல்லாம் ஓபிஎஸ் எடுத்து காட்டினார். நீங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக எங்க ஒரு கட்சி பிளவுவதற்கு பிள்ளையார் சொல்லும்போது என்ன சொன்னாருங்க? தர்மத்தங்கமா என்ன சொன்னார்? சசிகலா மாதிரி பேசிக்காங்களே. அப்போ அந்த காரண காரியம் எல்லாம் இன்றும் நீடிக்கிறதா, மாறிவிட்டதா? அப்போ அவரவர் உள்நோக்கத்திற்காக, அவரவர் விருப்பு வெறுப்புக்காக இந்த இயக்கத்தை தவறாக வழிநடத்த, தவறாக பயன்படுத்த முயற்சித்தாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தான் இயற்கையை செய்த ஏற்பாடு எடப்பாடி என்கிற எளிய மனிதர். எனவே 1000 காரணம் 1000 பேசுவாங்க. இந்த இயக்கம் இன்றைக்கு பாதுகாப்போடு உறுதியோடு வலிமையோடு நிற்குதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் எடப்பாடி என்கிற ஒரு எளிய மனிதர் தான். அதனால யாரோ பேசி போறாங்க, பேசுறதுதான் பதிலாவதிவாடி திமுக என்கிற ஒரு தீய சக்தியை, திமுக என்கிற ஒரு கொடிய நாகத்தை அதிமுக வளர்த்து விடாது. எனவே அதிமுகவின் பிரதான நோக்கம் எதுவோ அதை சரியாக எடப்பாடியார் செய்து கொண்டே வருகிறார். சசிகலாவின் நோக்கம் என்ன? ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாங்க? அது தெரியாதுங்க, அவங்கள்ட்ட கேட்கணும். ஏன்னா அதிமுகவின் நோக்கம் என்ன? திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பது. அதை தாண்டி வேறொருவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு நேரத்தை வீணடிப்பதை அதிமுக செய்யாது, செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதனால திரும்ப திரும்ப உங்களை போன ஊடகத்தில் இருப்பவர் யார் கேள்வி எழுப்பினாலும் மாண்புமிகு எதிர்க்கட்சி எடப்பாடி அவர்கள் திரும்ப திரும்ப அதே பதில் சொன்னார். அதாவது அவர்கள் அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லை என்றாகிவிட்டது, இனிமேல் அவர்களுக்கு எந்த வகையில் தொடர்பு இல்லை. அது இன்றைக்கும் பொருந்துங்க, நாளைக்கும் பொருந்து. அதிமுகவில் யார் பயணிக்க வேண்டும், யார் பயணிக்க கூடாது என்பதை தொண்டர்கள் எடுத்த முடிவுதான். எனவே தொண்டர்களை மீறி எடப்பாடியார் நிச்சயமாக இயங்க முடியாது, இயங்க மாட்டார். எனவே இன்றைக்கு யாரெல்லாம் விரும்பினாலும், வெறுப்பை சொன்னாலும், அல்லது பழிவாங்கும் எண்ணத்திலே பேசினாலும் அதிமுக பொருட்படுத்தாது, கவலைப்படாது. அம்மாவுடைய பிறந்த நாளில் அம்மாவுடைய ஆட்சியை நிறுவுவதுதான் நோக்கம். அதற்கான பணியை அதிமுக தொடர்ந்து செய்யுங்க. இப்போ திரு துரைக்கருணா, அவங்க இப்போ தனி கட்சி அப்படின்னா பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த கிளைம்ல இருந்து வெளியே வர்றாங்க. அது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு தானே அது பலன். இனிமே கேஸ் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல? இல்லை, தனி கட்சி என்கிற முடிவை இன்றைக்கும் இது வரைக்கும் அறிவிப்பாரா அப்படிங்கிறது எனக்குமே கேள்விக்குறியாக இருக்கிறது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு பெரிய அளவில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை, தொண்டர்களை தன் பக்கம் ஈர்த்து மக்களுடைய பேராதரவையும் பெற்று ஒரு அரசியல் இயக்கத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம பல அரசியல் கட்சிகள் பார்த்துருக்குறோம். சமுதாய பின்னணியில் வந்த கட்சிகள் கூட இப்போ மிகப்பெரிய அளவில் தோல்வி. ஒரு சார்பு நிலை எடுத்து தான் வெற்றி. அதிமுகவோடையோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் இணைந்து தான் அவங்க வெற்றி பாதைக்கு போகணும். அதனால் இப்போ கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட மாபெரும் இயக்கம் அதிமுகன்னு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு ஒரு சிலர் போனாலும், டிடிவி ஆதரவாளர்கள் என்று ஒரு சிலர் போனாலும், இந்த கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கட்சி தொடங்கின அண்ணன் பண்ருட்டியார் பின்னாடி கொஞ்சம் பேரும் போனாலும், இப்படி போய்கிட்டே இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த யானை படுத்தாலும் குதிரை மட்டம்ங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கட்சி என்பது ஓரளவுக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.